திருகோணமலை பிக்குகளுக்கு பிணை. திருகோணமலையில் புத்தர் சிலை விவகாரத்தில் கைதான பலாங்கொட கஸ்ஸப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகளுக்கும் 5 சந்தேக நபர்களுக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கடந்த நவம்பரில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சம்பள உயர்வு ஜனாதிபதிக்கு நன்றி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திடீரென நானுயா தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து பேசினார். 1750 ரூபாய் சம்பள உயர்வு தந்ததோடு நேரில் வந்து குறைகளை கேட்ட ஒரே ஜனாதிபதி இவர்தான் என மக்கள் நிகழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையை முன்னிட்டு இன்று நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர்கள் பற்றி போலீசில் புகார் அளிக்கலாம் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ் துப்பாக்கிச் சூடு திடுக்கிடும் தகவல்கள். யாழில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 17 வயது இளைஞன் ஐஸ் மற்றும் கெரோயின் பயன்படுத்தியது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அந்த வேனில் வாள்கள் மற்றும் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காதலனும் வேண்டும் நண்பனும் வேண்டும். கொழும்பில் விசித்திரம். காதலனும் வேண்டும் ஆண் நண்பரும் வேண்டும் என பிடிவாதம் பிடித்த யுவதியால் நடுராத்திரியில் அமளி துமளி. விஜய் சேதுபதி பட பாணியில் நடந்த இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே பரபரப்பானது. கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்கு வெளிநாட்டு படிப்பு. உயர்தர பரீட்சையில் அதிக சட்ஸ்கோர் பெறும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க புலமை பரிசில் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 32 மாணவர்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் துப்பாக்கிச் சூடு 10 பேர் பலி. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் தெரியாத நிலையில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.